சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கயல் அம்மா என்ன நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? அது வந்து பெரியம்மா பேச்ச கேட்டு நீயும் கலங்கி என்னையும் கலங்க வைக்காத. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கயல். அக்கா பேசுனதையெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. அப்புறம் நீ சபையில நிக்காம இப்படி ஓரமா நின்னுட்டு இருக்க? அது பெரியம்மா நீ விதவ தூரமா இருன்னு சொன்னதை வச்சு நீ என்ன நோகடிக்காத. உன்னை அந்த கிழவி அப்படி சொல்லும் போதே எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்துச்சு. மத்தவங்கள நோகடிக்கணும்னே மேக்கப் போட்டுட்டு கிளம்பி வந்துருதுங்க. ஐயோ விடு கயல், அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. மா என்னால முடியலம்மா. மனுஷன்னு பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் சாகதானே போறோம். அத வச்சு உன்னை குத்தி காட்டுறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியலம்மா. மூட நம்பிக்கையில அந்த கிழவி பேசுதுன்னா நீயும் அதை நம்பிக்கிட்டு மா எனக்கு நடக்க போற நல்லத கண்குளிர பார்க்காம இப்படி தூரமா வந்து நிப்பியா? இனிமே அவங்க ஏதாச்சும் சொல்லட்டும், சபையில வச்சு அந்த பொம்பளை மண்டைய பழக்கிறேன். ஐயோ கயல், நான் அதுக்காகலாம் இங்க வரல. இன்னும் நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வர வேண்டி இருக்கு. அவங்கள வரவேற்கதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். மா போய் கூட சொல்ல தெரியாத உனக்கு. அந்த பெரியம்மா சொன்ன வார்த்தைக்கு பயந்துகிட்டு தான் நீ இங்க வந்து நிக்கிற. எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையுதுன்னா அது இந்த உலகத்துல உன்னை தாண்டி வேற யாராலையும் அதை கொண்டாட முடியாதுமா. உன் காலை தொட்டு கும்பிட்டா தானேமா அது புண்ணியம். அப்பாவா அம்மாவா எல்லாமுமா இருந்து என்ன வாழ்த்த வேண்டிய நீயே இப்படி ஓரமா வந்து நின்னா நான் எப்படிமா அங்க சபையில சந்தோஷமா இருப்பேன்? கால்ல விழாத குறையா நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட கெஞ்சினது என்னால மறக்கவே முடியல. இப்போ என்ன இதுல இன்னும் கஷ்டப்படுத்த இப்படி வெளியே வந்து நிக்கிற. மா நம்மள அழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடிதாம்மா நம்ம சிரிச்சுக்கிட்டு கெத்தா நிக்கணும். மா இது உனக்கான நேரம். இவெல்லாம் கையலுக்கு கல்யாணமே பண்ண மாட்டான்னு சொன்னவங்க முன்னாடி நீ தானேமா என்ன வாழ்த்தணும். அப்பதாமா இன்னொரு வாட்டி காமாட்சிய கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மா எதுக்குமா தயங்குற? நீ வந்து சபையில நில்லு. நான் எழில் கைய புடிச்சு மோதிரம் போடுறதையும் நாங்க 2 பேரும் ஜோடியா நின்னு மாலை மாத்திக்கிறதையும் நீ கண்குளிர பார்த்து ரசிமா. மா வாமா. நான் வரேன், நீ போ கயல். நான் சொல்றேன்ல, நீ போ. பெரியம்மாவுக்கெல்லாம் பயப்படாத. அவங்க இந்த வாட்டி மட்டும் ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் நான் இல்ல எழிலே சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ உனக்கு கை எடுத்து கும்பிடுறேன். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். சரிம்மா நாங்க எதுவுமே பேசல. நீ சபைக்கு வா. வாங்கம்மா. சித்தி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அக்கா, நீங்க கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடல. ஒரு வழியா நிச்சயம் நீங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஊர்ல நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இல்லம்மா, என் மக கல்யாணத்தை பார்க்க முடியாம பாதியிலேயே நான் போக போறேன். அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கையிலுக்கு நல்லது நடக்க போதுல, அப்புறம் ஏன் கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்ணை தொடங்கக்கா. நீங்க உள்ள போங்க. சரி வா, நீ வா. கயல், இன்னும் உங்க பத்மா சித்தி எல்லாம் வரல. நீ உங்களை கூட்டிட்டு உள்ள போ, நான் வரேன். அம்மா நீ வான்னு சொல்லிட்டு இருக்க. சொல்றத கேளு, நீ போ. இவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு போ. நீ போ கயல்.